ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பூந்தி தான் செய்ய போகிறேன். நல்ல இனிப்பான தித்திப்பான பூந்தி தான் செய்ய போகிறேன். இது ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன், தேன்குழல் பூந்தி எல்லாம் கன நாள் ஆச்சு. அதோட இன்றைக்கு செஞ்சு சாப்பிட போகிறேன் நண்பர்களே. வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி கிளைமேட்டை பார்த்தீங்களா நண்பர்களே? இப்படித்தான் இருக்குது. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. காற்று பாருங்க, இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. காலையிலலாம் நல்ல காற்றடிச்சு கொண்டு இருந்தது. எங்கேயோ நல்ல மழை தூருது போல இடக்கு. ஆனால் இனி இங்கால மழை வரும் போலான்னு இருக்குது. வராது அந்த மாதிரி கெட்டப்பில் நிற்கிது. நல்லா அடிச்சு ஊற்றினா நல்லா தான் இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் பூந்தியை செய்யலாம். இப்போ பூந்திக்கு முதல் மாவை குழச்சி வைப்போம். இதில் மா எடுத்துருக்கேன். இது ஓல் பர்பஸ் ஃபுல்லாக 500 கிராம் எடுத்துருக்கிறேன், அரை கிலோ அவிக்காத பச்சைமா. இதோட ஈஸ்ட் சேர்க்க போகிறேன். இந்த பேக்கெட் ஒரு பேக்கெட் எடுத்துருக்கேன். இது ஒரு 12 கிராம் மாதிரி வரும். இதோட ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதோட பேக்கிங் சோடா, அப்பச்சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம். அது இவ்வளோ மாதிரி சேர்க்குறேன். இதோட கலர், நான் பெருசாக கலர்கள் சேர்க்குறேன் இல்லை. ஆனால் இந்த பூந்திக்கு கலர் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அதால் ஃபுட் கலர், இது ரெட்டாக பிங்கா அது சேர்க்குறேன். கணக்கையில் இவ்வளோ தான். இனி இதை தண்ணி விட்டு அப்படியே கலந்து விடணும். கணக்காக ஆக தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்து விட்டு கலந்துருக்கணும். இப்போ வேறங்க தண்ணி காணாது. உடனே கூட விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கலந்து விட்டு தான் விடணும். இல்லாட்டி தண்ணி கூடிடும். இப்போ வேறங்க தண்ணி காணாது. திருப்பியும் கொஞ்சம் விடுவோம். இனி தேவையில்லை. இப்போ இவ்வளோத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு காணாட்டிக்கு விடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்படி இருக்கணும். ஆக தண்ணியாகவும் இல்லாமல் ஆக திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ இதை மூடி ஒரு அரை மணி நேரம் வைப்போம். அதுக்குள்ளே நாங்கள் பானியை ரெடி பண்ணுவோம். இனி நாங்கள் பானியை ரெடி பண்ணுவோம். இனி நாங்கள் பானியை ரெடி காய்ச்சுவோம். சினிப்பாகும். அந்த பாகு பதம் எல்லாம் இல்லை. அந்த கரைஞ்சி நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ சட்டி சூடாட்டுக்கும். சீனி எடுத்துருக்கிறேன். 500 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணுமென்றாலும் எடுக்கலாம். தண்ணி சேர்க்குறேன். தண்ணி கணக்காக இவ்வளோத்துக்கு சேர்த்துருக்குறேன். இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர், இப்போ இதை கலந்து விடுவோம். அப்படியே காய்ச்சிப்பட்டு வரட்டுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி காய்ச்சிப்பட்டுட்டு இந்த பதம் போதும். இங்கே பார்த்தீங்களா? அந்த ஆக நூல் கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்படி வந்தாலே போதும். இனி இது நிப்பாட்டிட்டு நாங்கள் பூந்தியை பொரிச்செடுப்போம். இப்போ இது இருக்கட்டுக்கும். இதில் இனி பூந்தியை பொரிக்கிறதுக்கு சட்டியை வைப்போம். சூடாட்டும். எண்ணெயை சேர்க்குறேன். சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாட்டும். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாகிட்டு என்கிட்ட பூந்தி கரண்டி இல்லை. அதால் நான் இந்த சோறு வடிக்கிற கரண்டியில் நான் செய்தெடுக்கிறேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதால் எடுங்க. அப்படி இல்லாட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கரண்டியால் எடுங்க. அப்படி இதுவும் இல்லைன்னு சொன்னால் சின்ன ஓட்ட கரண்டி இருக்குது, அதால் கூட எடுத்துக்கொள்ளலாம். கட்டாயம் பூந்தி கரண்டி தான் வேணுமெண்டு இல்லை. இங்கே பாருங்கள், நான் குழச்சி வச்சது இப்படி வந்திருக்கேன். பார்த்தீங்களா? நல்லா பொங்கி வந்திருக்கு. இனி நாங்கள் போய்ப்போம். இங்கே பாருங்கள், எடுத்துட்டு இந்த மாதிரி போடுவோம்.
எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்க புரிஞ்சு. இப்போ இது பொரியட்டும் சரிங்களா. பூந்தி வந்து மஞ்சள் கலர்லேயும் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். என்கிட்ட சிவப்பு கலர் இல்லாதபடியாக நான் ரோஸ் கலர் போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போடலாம். இன்னும் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு அந்த சிலப்பெல்லாம் அடங்கிட்டு எண்ணெய் அந்த இதெல்லாம் அடங்கிட்டு பார்த்தீங்களா. எண்ணெய் எடுப்பேன் நான் எடுத்து உடனே சீனி பானியில் போட இல்லை, இந்த இதில் போடுவோம் வேண்டாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் வடியட்டுக்கும், அதுக்கு பிறகு கடைசியாக சீனி பானியில் போடுவோம்னு இருக்கேன்னா இந்த எண்ணெய்கள் கொஞ்சம் பேப்பரில் வடியும் பார்த்தீங்களா. அதுக்காகத்தான் இனி திருப்பியும் இதே மாதிரி எடுக்கணும் பாருங்கள். அதே மாதிரி வரும், பூந்தி கரண்டியில் நாங்கள் போட்டால் எப்படி வருமோ அதே மாதிரி வரும். இப்போ பாருங்க எதுவும் பொறிப்பட்டுட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலண்டு வரணும். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுப்போமா. இப்போ பாருங்க பூந்தியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு பார்த்தீங்களா, சத்தத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இனி வந்து இங்கால பானி காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றணும் மேலால். ரெடியாக கவுட்டு ஊற்றலாம், பார்த்து கணக்காக ஊற்றுங்க. நான் என்ன நாங்கள் ஆக கூட இனிப்பு சாப்பிட மாட்டோம், அதால் கணக்காக தான் நாங்கள் சாப்பிடுவோம். என்ன தம்பி, இங்கே நல்லா இனிப்பு சாப்பிட்றாக்கள் கூட விடுங்க. ஏன்னா அது அப்படியே ஊறணும். இப்படி விட்டு போட்டு முதல் பார்த்துட்டு விடலாம். பேருந்து இதை வந்துருக்கா இந்த மாதிரி கலந்துடுவான். அப்படியே அது ஊறும். அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி விட்டாச்சு. பானியெல்லாம் இப்படியே வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பானியெல்லாம் நல்லா உள்ளுக்கு ஊறும், அப்படியே இழுத்து அந்த பூந்தியில் இழுக்கும் அப்படியே. அப்போ ஊறட்டுக்குமா. இப்போ பூந்தி ரெடி, வாங்க சாப்பிடலாம். நான் நல்லா சாப்பிட்டேன் தெரியுமா, கடைக்கு சாப்பிட்டேன் நான். பாருங்க உங்களுக்கு விருப்பம்ண்டா காஜு பிளம்ஸ் அது இந்த நெய்யில் வறுத்து கூட போடலாம், நல்லா இருக்கும். சூப்பர் பாருங்க. அப்படியே நல்லா இன்னும் ஊறணும் பார்த்தீங்களா. பாருங்க அப்படி வருது இல்லையானு கூட பிடிச்சிருக்கு, தேடி தேடி வருது என்ன. கல்லுக்க ஓர பாட்டி வாங்க. கணக்கு அனுப்பினாம அப்படியே விட விட அந்த பானை இன்னும் நல்லா ஊறும். ஊற அப்படியே இன்னும் சாஃப்ட் ஆகும். இன்னும் இன்னைக்கு இப்போதான் நாங்கள் விட்டுருக்குறோம். ஏன் தெரியுமா, இன்னும் ஊரே இல்லை. இன்னும் ஊறிச்சுன்னா அந்த மொறுமொறுப்பெல்லாம் குறைஞ்சிடும். ஆமாம் இதான் இனிப்பு பூந்தி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பூந்தி இருக்கும். நல்லூரில் கோயில் திருவிழாக்களில் அது இருக்கும். அந்த நேரப்பா கோயில் திருவிழாக்கள் பெரிய பெரிய பூந்தி கொண்டு வருவிடமே என்ன, அது பெருசாக இருக்கும். ஆனால் பெருசு அது வந்து அந்த
மற்ற இந்த பேக்கால் போடுற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பூந்தி நான் முதல் செஞ்சுருக்கேன், அப்படியும் செய்யலாம். ஆனால் இப்படி சின்ன பூந்தி நல்லா இருக்கு, இனிப்பு பூந்தி. பொம்பை ஸ்வீட் எல்லாம் பாருங்க, அது விற்கும் இப்படி. வேறு லெவலா உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி விரும்பி சாப்பிடுங்கன்றே கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதில் அந்த ஈஸ்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க, நல்லா பொங்கி நல்லா முரன்னு இருக்கு நண்பர்களே. ஆக இலகினாலும் அது மாதிரி இருக்கும். ஆமாம். செம்மையாக இருக்குது. நான் கடையில் வாங்கினா கூட இப்படி விரும்பி சாப்பிட மாட்டேன் கூடுதலாக. ஏன்டா அது வந்து ஆக இனிப்பாக இருக்கும், திகட்ட. இது வந்து நல்ல கணக்காக இருக்குது இனிப்பு. சில கடையில் வண்டிக பார்த்தீங்கன்னா அந்த சீனி பானியெல்லாம் உருக காய்ச்சிருவி நம்ம. அது வந்து இந்த வெள்ளை வெள்ளையாக கல் மாதிரி எல்லாம் இருக்குது. இது நாங்கள் வீட்டிலே செய்கிறபடியாக நல்ல கணக்காக சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்களா அண்டே முடிஞ்சிருக்கு நண்பர்களே. அப்படி ஒரு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா. நல்லா இருக்குது தெரியுமா, அப்படி ஒரு சுவையாக இருக்குது நண்பர்களே. இங்கே நல்லா குட்டி குட்டி பூந்தி பார்த்தீங்களா.